தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். और दानियल का 11वां अध्याय उसमें 32 को पढ़ेंगे. और जो लोग दुष्ट होकर उस वाचा को तोड़ेंगे उनको वह चिकनी चुपड़ी बातें कह कहकर भक्तिहीन कर देगा, परंतु जो लोग अपने परमेश्वर का ज्ञान रखेंगे वे हियाव बांधकर बड़े काम करेंगे. ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். और पढ़े गए वचन के द्वारा हमसे बोलने के लिए हम विनती करते हैं. கர்த்தாவே, இதில் இருக்கிற மறைபொருள்களை நீர் வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். और इसके अंदर के राज भरे चीजों को आप प्रकट करके दीजिए. நீங்க வெளிப்படுத்தி தாங்கப்பா. आप उसे प्रकट करके दीजिए. இது எங்களுடைய பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல, ये हमारे बल से आप पराक्रम से नहीं, எங்களுடைய திறமையினால நாங்க அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் ராஜா. हमारी काबिलियत से इन चीजों को हमें नहीं करना है. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். आप ही हमें मदद कीजिए. உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்பும். आपकी अनुग्रह से हम हर एक को भर दीजिए. இந்த வசனத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதம், और इस वचन के अंदर जो आशीष है, அந்த ஆசீர்வாதத்தால் ஒவ்வொருத்தரையும் எங்களை நிரப்பும். और उस आशीष से हर एक को भर दीजिए. ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. आप आशीष करके चलाइए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. இந்த தானியேல் காரியத்தை நாம் பார்க்கும்போது, और दानियल के चीजों के बारे में देखते समय இதுல கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். और परमेश्वर एक प्रतिज्ञा देता है. தேவனை அறிந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். जो परमेश्वर को जानते वे लोग कैसे होंगे. பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். हम दोबारा पढ़ेंगे इस वचन को. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அதற்கேற்றபடி செய்வார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, தேவனை அறிந்த ஜனங்கள் जो लोग परमेश्वर को जानते हैं அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். उसके अनुसार करेंगे. இத நீங்க ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா, और इसे इब्रानी रूप में देखेंगे, தேவனை அறிந்த ஜனங்கள் और जो लोग परमेश्वर को जानते हैं அவங்க பலப்படுவார்கள். वो बल पाएंगे. அதாவது அவர்கள் ஒரு பலவான்களா இருப்பார்கள். वो एकदम बलवान होंगे. அவர்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और वो एकदम मजबूत काम करेंगे. சோ இந்த வசனத்தை எப்படி ஹிந்தில தமிழ்ல வித்தியாசமா இருக்கு பாருங்க. और हिंदी और तमिल में बहुत अंतर है. देखिए, தேவனை அறிந்த ஜனங்கள் और जो लोग परमेश्वर को जानते हैं அவங்க பலத்திருப்பார்கள். और वो बलवान होंगे. அவங்க மைட்டியா இருப்பாங்க. और वो सामर्थवान होंगे. அவங்க மூலமா மைட்டி திங்ஸ் நடக்கும் அப்படின்னு और சொல்லி उनके द्वारा सामर्थ भरे कार्य होंगे. அதாவது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்குது. और अंग्रेजी में देखेंगे तो वहां पर एक्सप्लॉइट करके दिया है. சோ இந்த வார்த்தையை நீங்க எடுக்கும்போது, और इस शब्द को लेते समय தேவனை யாரெல்லாம் அறிந்தார்களோ और जो लोग परमेश्वर को जानते हैं அவங்க மூலமா பலத்த செய்கைகள் நடக்கும். और उनके द्वारा सामर्थ भरे क्रियाएं होंगे. வேதத்துல நடந்ததா நடக்கும்னு கிடையாது. जो कलाम में होगा वही होगा ऐसा नहीं. வேதத்துல சொல்லப்படாதது கூட நடக்கும். जो कलाम में दिया नहीं गया वो चीजें भी होंगे. கர்த்தர் வினோதமான காரியங்களை நம்ம மத்தியில செய்வார். और एकदम ही अलग रूप से परमेश्वर क्रिया करेगा. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? पर उसके लिए हमें क्या करना है? கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर को जो लोग जानते हैं. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யெகோஷுவா அறிந்திருக்கிறோம். आज हम सभी लोग यहोशुआ को जानते हैं. யெகோஷுவா பேர் தெரிஞ்சது பெருசு இல்ல. और यहोशुआ का नाम जानना वो बड़ी बात नहीं அது இந்த है. உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க யெகோஷுவா பேர் और தெரிஞ்சவங்க. वैसे तो इस संसार में बहुत से लोग हैं जो यहोशुआ के नाम को जानते ஆனா हैं. அவரை அறியணும். पर उसको जानना है. அவர் எப்படிப்பட்டவர் என்கிறது அறியணும். वो कैसा है उसे जानना है. அவர் யார் என்கிறது அறியணும். और वो कौन है उसे जानना है. அவர் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்னு சொல்லி அறியணும். और वो कैसे क्रियाओं को करता है उसके बारे में जानना है. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அறிய ஆரம்பிக்கணும்னா और उसके बारे में जानना होगा तो அவரை தேட ஆரம்பிக்கணும். उसकी खोज करना அவர் है. யார், என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குது. वो कौन है और क्या चीज दिया गया है. இன்னைக்கு சப்போஸ் யாராவது உங்ககிட்ட வந்து आज हो सके कोई आपसे आकर யோசுவா பேர் எப்படி சரின்னு உங்ககிட்ட கேட்டால், यहोशुआ का नाम सही है क्या उसके बारे में पूछने लगे तो பதில் இருக்குதா? आपके पास जवाब है क्या. யார்கிட்டயாவது வந்து சரி நீங்க 5 வருஷமா நீங்க இதுல இருக்கிறீங்க, आप 5 साल से इसके अंदर हो, உங்களுக்கு நீங்க யோசுவா பேர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. आप यहोशुआ के नाम के बारे में बताओ हमें. எப்படி சொல்லி கொடுப்பீங்க? आप कैसे बताओगे. எப்படி நீங்க அறிந்திருக்கிறீங்க? आपने किस प्रकार जाना है. இந்த உலகத்துல ஒரு காரியத்தை குறித்து உங்ககிட்ட கேட்டாச்சுன்னா, इस संसार में एक चीज के बारे में आपसे पूछा तो நம்ம அதுல அக்குவே ராணி வர நம்ம
எடுத்து வைப்போம். और उसके बारे में हम उसके जड़ तक जानते हैं அது எல்லா காரியத்தையும் நம்ம விவரிக்க முடியும். और सारी चीजों का वर्णन हम दे सकते हैं. ஒரு வண்டியை பற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா एक गाड़ी के बारे में ले लिया என்னென்ன வண்டிலாம் இருக்குன்னு சொல்லி தெளிவா நம்ம சொல்ல और முடியும். किस प्रकार की गाड़ी है उसके बारे में हम बता सकते हैं. இப்படி பல காரியங்கள் நம்ம செய்யலாம். ऐसे बहुत सी चीजों को हम कर ஒரு सकते हैं. ஒரு துணியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா कपड़ों के बारे में हम लेंगे அந்த துணியை பற்றின முழு விபரத்தையும் நம்ம சொல்ல और முடியும். उस कपड़े के विषय में पूरा वर्णन हम कर सकते हैं. அந்த துணியில என்னென்ன குவாலிட்டி இருக்குது, उस कपड़े के अंदर कैसे क्वालिटी है அந்த துணிக்குள்ள காரியங்கள், और उस कपड़ों के बारे में இந்த துணி எங்க கிடைக்கும், और ये कपड़ा कहाँ पर मिलता है இந்த துணி வந்து எங்கெங்க கிடைக்கும்ங்கறத நம்ம எல்லாமே சொல்லலாம். और ये कपड़ा कहाँ पर मिल सकता है उसके बारे में हम बता सकते அத हैं. பற்றி நம்மளுக்கு நல்ல அறிவு இருக்குது. और उसके बारे में हमारे पास जानकारी है. ஒரு வேலையை பற்றி நம்ம எடுத்தோம்னா एक काम के विषय में लेंगे, அந்த வேலையை பற்றி நல்லா அறிந்திருக்கிறோம். उस काम के विषय में हम अच्छे से जानते हैं அப்பதான் நம்ம வேலையில உட்கார வைப்பாங்க. और तभी उस काम के अंदर हमें बिठा सकते நம்ம ஒரு हैं. கம்பெனில போய் வேலை பார்க்க போறோம்னா एक कंपनी के अंदर जाकर काम करना है, அந்த வேலை இவங்களுக்கு தெரியுமான்னு பாப்பாங்க. वो काम के बारे में आप जानते हो क्या, उसे இந்த परखेंगे. வேலையை நம்ம அறிந்திருக்கிறோமான்னு பாப்பாங்க. उस काम को जानते हैं क्या, वो वहां पर ढूंढेंगे. அப்படி அறிந்திருந்தால் अगर हमने जाना होगा அதுல எவ்வளவு திறமையா செய்வாங்கங்கறத பாப்பாங்க. और उसमें कितने अच्छे से वो करते हैं वो भी देखेंगे. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா हम परमेश्वर को यदि जानते हैं நம்ம பலத்த செய்கைகளை செய்வோம். हम वो सामर्थ भरे चीजों को करेंगे நம்ம அவர் அறியறதுக்கு நம்ம மனசை நம்ம கொடுக்கணும். और उसे जानने के लिए अपने मन को वहां पर सौंपेंगे. நம்ம இப்போ சப்போஸ் ஒரு நபரை பற்றி பேசணும்னா अब एक इंसान के बारे में हमें बात करना है, ஒரு பெரிய கட்டுரையே எழுதிடலாம். एक ऐसा बड़ा ऐसे लिख सकते हैं हम उनके बारे அவர் में. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் और जब जन्मे और अब तक என்னென்ன தவறு பண்ணாங்களோ और किन किन गुनाहों को किया அது எல்லாம் ஞாபகம் இருக்கும். वो सारे चीज याद होता है எல்லாத்தையும் அவங்கள பற்றி வர்ணிச்சு எழுதிடலாம். और सब कुछ उनके बारे में वर्णन करके लिख அவங்க सकते நல்லது हैं. கெட்டது எல்லாத்தையும் எழுதிடலாம். और उनकी अच्छाइयाँ और भलाइयाँ और उनके जो भी बुराइयां हैं. ஆனா யெகோஷுவா பற்றி பேசணும் அப்படின்னா और यहोशुआ के बारे में बोलना இன்னைக்கு होगा உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நீங்க யெகோஷுவா பற்றி நீங்க சொல்லுங்க. तो आज मैं आपके पास देता हूँ और बोलता हूँ कि यहोशुआ के बारे में बताओ. அடுத்த வாரம் வரும்போது யெகோஷுவா பற்றி எழுதிட்டு வாங்க. और अगले हफ्ते आते समय यहोशुआ के विषय में लिख कर அவரை பற்றி நீங்க யாருன்னு அறிந்திருக்கிறீங்க, और वो कौन है करके आप कैसे जानते हो उसके बारे அப்படி में. நீங்க எழுத உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா और ऐसे लिखने आपको दूं तो எத்தனை பேர் எழுத ரெடியா இருக்கிறீங்க, और कितने लोग लिखने के लिए எத்தனை तैयार பேர் हो நீங்க அது யெகோஷுவா அறிந்திருக்கிறீங்க. और कितने लोग यहोशुआ को जानते हो. தேவனை அறிந்த ஜனங்கள் பலத்திருப்பார்கள். और जो परमेश्वर को जानते हैं वो बलवान होंगे. those who know God they will be strong. और जो परमेश्वर को जानते हैं वो बलवान होंगे அவங்க பலத்திருப்பார்கள். और वो सामर्थवान होंगे அவங்க பலமான செய்கைகளை செய்வார்கள். और सामर्थ भरी क्रियाओं को करेंगे. நீங்க பலப்படணும் அப்படின்னா आपको यदि बल पाना है तो நம்ம கர்த்தர் நம்ம தேவனை நம்ம அறிந்திருக்கணும். हमें परमेश्वर को जानना होगा. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா और इजराइल लोग वहां पर हमेशा அவங்க அடிக்கடி யெகோஷுவா மறந்துருவாங்க. और वो लगातार परमेश्वर को भूल जाते हैं. அப்பப்போ நீங்க யெகோவாவை மறந்துருவாங்க. और थोड़े थोड़े समय में वो यहोशुआ को भूल जाते हैं. அவங்க மறந்துட்டதுனால और जब वो भूलते हैं கர்த்தர் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள தூக்கி போட்டுறாரு. परमेश्वर उन्हें गुलामगिरी में डाल ஏன்னா அவங்க देता था. சரியாக முறைப்படி அவங்க அறிந்து கொள்ளல. क्योंकि सही रीति से उन्होंने जाना नहीं. தேவன் யாருங்கிறது அவங்க அறியாததுனால और परमेश्वर कौन है वो नहीं जाने, इस कारण அவங்களை கர்த்தர் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறார். उन्हें गुलामगिरी के अंदर ले जाता है. தேவன் அறியாததுனால और परमेश्वर को नहीं जानते, इस அவங்க कारण பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. वो पाप के अंदर गिर गए அவங்க விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. और मूर्तियों को नमन करने लगे. ஏன் விக்கிரகத்தை வணங்குனாங்க? क्यों मूर्तियों को नमन करने ஏன்னா लगे? தேவனை பற்றின அறிவு அவங்களுக்கு இல்ல. क्योंकि परमेश्वर के प्रति जानकारी नहीं थी. நியாயாதிபதி நாட்கள்ல और न्यायों के दिनों में ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்த்திருப்பீங்க, हर समय में आपने देखा होगा, எப்பெல்லாம் அவங்க விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ, और जब भी मूर्तियों का नमन करने लगे எப்பெல்லாம் தேவனை மறக்க और ஆரம்பிச்சாங்களோ, जब भी परमेश्वर को भूलने लगे அப்பெல்லாம் கர்த்தர் யாருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுத்துருவார். और जब परमेश्वर उन्हें उनके शत्रुओं के हाथ में सौंप देता பிலிஸ்தீன் था. கையில ஒப்பு கொடுத்துறாரு, एक पर्शियन के हाथ में सौंप देता है, இல்லாட்டி மீதியானவருடைய கையில ஒப்பு கொடுத்துறாரு, या मिदियानों के हाथ में दे देता है, அமலேக்கியருடைய கையில ஒப்பு கொடுத்துறாரு, और अमलेकियों के हाथ में सौंपता இப்படி है. விரோதியினுடைய கையில ஒப்பு கொடுத்துறாரு. ऐसे बैरियों के हाथ में सौंप देता था. இன்னைக்கும் நம்ம அவரை மறக்கிறோம் அப்படின்னா आज भी हम उसे भूलेंगे तो கர்த்தர் ஏதாவது வியாதியின் கரத்துல ஒப்பு கொடுத்துருவாரு, परमेश्वर बीमारियों के हाथ में दे देगा, ஏதாவது பிசாசின் கையில ஒப்பு கொடுத்துருவார், या कोई शैतान के हाथ में देता है, இல்லாட்டி ஏதாவது பலவீனத்தின் கையில ஒப்பு या கொடுத்துருவார். कोई कमजोरी के हाथ में दे देता है. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா और इसका कारण क्या है? அது நம்மதான். वो हम ही है. நம்ம அவர் அறியக்கூடிய இதுல நம்ம அறியல. हम उसे जैसे कैसे जानना है वो हमने वैसे जाना नहीं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்கும் போது और जब परमेश्वर के बच्चे उसके बारे में
जानते हैं அவர்கள் பலத்திருப்பார்கள். वो सामर्थ होंगे। இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்திருந்தோமானால் यदि आज हमने परमेश्वर को जाना होगा நமக்குள்ள அந்த பலன் இருக்கும். हमारे अंदर वो बल होगा அவரை அறிந்த ஜனங்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और जो लोग उसे जानते हैं वो सामर्थ भरी क्रियाओं को करेंगे। இன்னைக்கு நம்ம யெகோஷுவா நல்லா அறிந்திருந்தோமானால் आज हमने यहोशुआ को अच्छे से जाना நம்ம होगा மூலமா கண்டிப்பாக பலத்த செய்கை நடக்கும். हमारे द्वारा जरूर सामर्थ भरे क्रियाएं होंगे। நான் டெய்லி நடக்கும்னு சொல்லல, और मैं हर रोज होगा ऐसे नहीं कहूंगा அதையும் கர்த்தர் செய்ய முடியும். और वो भी परमेश्वर कर ஆனா सकता है தேவன் பலத்த செய்கைகளை அப்பப்போ செய்து கொடுப்பார். पर परमेश्वर जब जरूरत है तब वो सामर्थ भरी क्रियाओं को करके देगा। வேதத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க. और कलाम में ऐसे बहुत से लोग हैं। மோசஸ் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது और मूसा जब परमेश्वर के चरणों में था அவன் கர்த்தரை அறிந்து கொண்டான். वो परमेश्वर को जान लिया தேவன் யாருங்கிறத அறிந்து கொண்டான். और परमेश्वर कौन है उसने जान लिया। அவன் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கும்போது और जब परमेश्वर के चरणों में खड़े रहने தேவன் लगा, தன்னை பற்றி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். वो अपने बारे में वो उसने प्रकट करके दिया। அந்த முட்செடியின் பக்கத்துல நிக்கும்போது काटेरी झाड़ के बीच में खड़े रहते समय கர்த்தர் அவனோடு பேசினார். परमेश्वर ने उसके साथ बोला है। கர்த்தர்ட்ட இவன் கேக்குறான், நீங்க யாரு, உங்க பேர் என்ன? और परमेश्वर से ये पूछता है आप कौन हो, आपका नाम क्या है। நீ யார் அனுப்புனன்னு சொல்ல, நான் என்ன சொல்ல? और मुझे कौन भेजा है वो पूछते समय मैं क्या बोलूं। அவன் கர்த்தரை அறிய ஆரம்பித்தான். और वो परमेश्वर को जानने लगा அவன் கர்த்தரை அறிந்ததனால और उसने परमेश्वर को जाना इस कारण முழுமையாக நம்பினதனால और पूरे रूप से उसने भरोसा किया इस அவன் कारण ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு கிளம்பி போனான். वो लोगों को छुड़ाने के लिए அவன் निकला। மூலமாக பலத்த செய்கை நடந்தது. और उसके द्वारा सामर्थ भरे क्रियाएं हुए இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை நடத்தி காண்பித்தார். और अब तक जो नहीं हुआ वैसे क्रियाओं को उसने करके दिखाया। ஆபிரகாம் மூலமா நடக்காத ஒரு காரியம், और इब्राहिम के द्वारा जो नहीं हुआ ஈசாக்கு மூலமா நடக்காத ஒரு காரியம், और ईसाक के द्वारा जो नहीं हुआ யாக்கோப் மூலமா நடக்காத और காரியத்தை याकूब के द्वारा जो नहीं हुआ கர்த்தர் மோசஸ் மூலமா நடத்தி காமிச்சார். परमेश्वर ने मूसा के जरिए करके दिखाया। சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார். और वो लाल समुद्र को दो भाग कर दिया। இப்படிப்பட்ட செய்கை என்னைக்காவது கேள்விப்பட்டது உண்டா? ऐसे क्रियाओं के बारे में आपने कभी सुना है क्या? தேவனை அறிந்த ஜனங்கள் और जो लोग परमेश्वर को जानते हैं அவர்கள் பலத்திருப்பார்கள். वो बलवान होंगे அவர்கள் மூலமா பலத்த செய்கை நடக்கும். और उनके द्वारा सामर्थ भरे चीजें होंगे। மோசஸ் மூலமா கர்த்தர் இந்த காரியத்தை செய்து கொடுத்தார். और मूसा के द्वारा इन चीजों को करके சிவந்த दिया சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தார். और लाल समुद्र को दो भाग किया। இதை யாருமே செய்ததில்ல. और ये किसी ने किया ஆனா नहीं கர்த்தர் மோசஸ் மூலமா செய்து கொடுத்தார். पर परमेश्वर ने मूसा के द्वारा அப்ப करे। அவர் மூலமா செய்தது உண்மையானால் उसके द्वारा किया जो सच है तो இன்னைக்கு தேவனை அறிந்த நம்ம और आज जो परमेश्वर को जाने நம்மளும் பெரிதான காரியத்தை செய்வோம். हम भी सामर्थ भरी क्रियाओं को करेंगे। நம்ம தேவனை நன்கு அறிந்தோமானால் और हमने परमेश्वर को अच्छे से जाना होगा பலத்த செய்கைகளை செய்து காமிப்பார். हम भी वैसे क्रियाओं को करके பாருங்க, दिखाएंगे। யோசுவாவை எடுக்கும்போது देखिए जब योशुआ को लेते हैं யோசுவா ஜனங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார். और योशुआ लोगों को चलाता है, அங்க ஒரு பெரிய யுத்தம் வருது. यहाँ वहाँ पर एक बहुत बड़ी युद्ध आती है। யுத்தத்தின் நேரத்துல யோசுவா சூரியனை பார்த்து சொன்னார், और युद्ध के समय में वो सूरज को देखकर कहता है சூரியனே தரித்து நில்லுன்னு और சொன்னார். सूरज तू रुक जा। இத மோசஸ் செய்தாரா? इसे मूसा ने किया क्या? வேற யாராவது செய்தாங்களா? और किसी ने उसके पहले किया क्या? யோசுவாக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் யாராவது இது செய்தாங்களா? और योशुआ के पहले जो थे उन्होंने किया क्या? யாருமே செய்யாத ஒரு காரியத்தை और किसी ने नहीं किया वैसे क्रिया को இந்த ஜோஷுவா செய்து और காண்பித்தார். इस जोशुआ ने करके दिखाया। சூரியனே தரித்து நில்லுன்னு சொன்ன और ये உடனே सूरज तू रुक जा, அங்க சூரியன் அங்கே நின்னுச்சு. और सूरज वहीं पर रुका है। அப்படிப்பட்ட பலத்த செய்கைகள், ऐसे एक बड़ी क्रिया இதை को விட பயங்கரமான செயல்கள் और इससे भी भयंकर क्रियाओं இன்னைக்கு को கர்த்தர் நம்ம மூலமா நடத்துவார். आज परमेश्वर हमारे द्वारा करेगा। ஏன்னா நம்ம யாரு? क्योंकि हम कौन है? நம்ம யெகோஷுவாவை அறிந்தவர்கள். हम परमेश्वर को जानते हैं। அவர் யார் என்று அறிந்தவர்கள். और वो कौन है उसे जानते हैं அவர் हम। எப்படிப்பட்டவர் என்று அறிந்தவர்கள். और वो कैसा है उसके बारे में हम जानते அவர் हैं। எப்படிப்பட்ட செய்கை செய்கிறவர் என்று அறிந்தவர்கள். और वैसे क्रियाओं को करता है उसे जानते அப்ப हैं। நம்ம மூலமா நடக்கல அப்படினா तो आज हमारे द्वारा नहीं होता है வேற तो யார் மூலமா நடக்காது பிரபு? और किसी के द्वारा भी नहीं தேவன் होगा। நம்ம மூலமா பலத்த செய்கைகளை செய்து தருவார். परमेश्वर हमारे द्वारा सामर्थ भरी क्रियाओं को करके दिखाएगा। வேதத்துல இல்லாத அற்புதங்களை செய்து கொடுக்க और முடியும். कलाम में नहीं लिखा गया है वैसे क्रियाओं को करके दिखा सकता யோசுவா है। சூரியனை தரித்து நிற்க சொன்னா योशुआ ने सूरज को रुकाया அங்கே நின்னுட்டது. और वो वहीं पर खड़ा हुआ இங்க है। இருந்து சொன்னத சூரியன் கேட்டுட்டு और यहाँ से जो बोला वो सूरज ने सुन लिया। சூரியனுடைய காது அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. और सूरज के कान इतने तेज है। நீங்க சொல்லும்போது और जब आप बोलते हो உங்க வார்த்தையை கர்த்தருடைய நாமம் கொண்டு போகும். और आपके शब्द को परमेश्वर का नाम उठाता கேட்காத है। ஆட்களுடைய காதுகள் கூட திறக்கப்படும். और जो लोगों ने सुना नहीं उनके कान भी खोले கர்த்தர் பெரிய जाएंगे। காரியங்களை செய்து கொடுக்கிறவர். परमेश्वर महान चीजों को करता அவர் है। அற்புதத்தை செய்கிறவர். वो अद्भुत
खुद को करता है। நம்ம நினைப்போம் இவன் செவிடானா இருக்கானே, हम सोचते रहेंगे ये तो बहरा है, இயேசுன்னு சொல்லு யோசுவான்னு சொல்லுன்னு சொல்லுவோம். और यहोशुआ कह करके हम बोलेंगे, கர்த்தர் அந்த அபிஷேகத்தோடு நீங்க பேசும்போது और उस अभिषेक के साथ जब आप बोलोगे, அந்த பேர் அவன் காதுக்குள்ள நுழையும். वो नाम उसके कान में जाएगा, அந்த நாமம் அவன் காதுக்குள்ள போகும்போது और वो नाम उसके कान में जाते समय எல்லா காரியத்தையும் கர்த்தர் சரி பண்ணி और கொடுப்பார். सारे चीजों को वो ठीक करता அந்த है, நாமம் எல்லாத்தையும் சரி பண்ணிரும். और वो नाम सभी कुछ ठीक करता அந்த है। நாமம் தான் எல்லா, அதாவது என்ன சொல்வாங்க, இந்த ஆபரேஷனுக்கு பண்ணக்கூடிய சகல இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பேர் தான். और ऑपरेशन के लिए जो भी औजार लगते हैं वो सारे चीज उस नाम के அந்த अंदर ही है। பேரை சொன்ன உடனே वो नाम को कहते ही அந்த பேர் போய் எல்லாத்தையும் சரி பண்ணி वो கொடுத்துரும். नाम जाकर सभी चीजों को ठीक எந்த करता है, நரம்புகள் இழுத்து பிடிச்சிருக்குதோ और जो नस जकड़ कर पकड़े हैं அந்த நரம்புகளை அவர் சரி பண்ண முடியும். और उन नसों को वो ठीक कर सकता है। தேவனை அறிந்த ஜனங்கள் और பலத்திருப்பார்கள். परमेश्वर को जानते हैं वो बलवान होंगे, அவர்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और वो सामर्थ भरे क्रियाओं को करेंगे। யோசுவா காரியத்தை செய்து கொடுத்தார். और योशुआ ने उन चीजों को करके दिखाया, யோசுவா மூலமா பலத்த செய்கை நடந்துச்சு. और योशुआ के द्वारा सामर्थ भरे क्रियाएं हुई। ஏனென்றால் क्यों? அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். उसने परमेश्वर को जाना था, யோசுவா கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு விலகவே இல்லைன்னு சொல்லி பைபிள் और சொல்லுது. परमेश्वर के तंबू से वो कभी दूर नहीं गया, எப்பவும் மோசஸ் கூடவே இருந்தான். वो हमेशा मूसा के साथ ही रहा। மோசஸ் எங்க போனாலும் கூடவே போனான். और जब जहाँ पर मूसा जाता है वहाँ पर वो भी जाता था, யாருமே போகாத இடத்துக்கு யோசுவா போனான். और जहाँ पर कोई इसके पहले गए नहीं वहाँ पर योशुआ गया है। மோசஸ் சீனாய் மலைக்கு போகும்போது और जब सीनाई पहाड़ पर मूसा गया 40 நாள் இரவு பகல் அங்க மேல இருக்கும்போது और रात दिन 40 दिन वैसा था वहाँ पर, ஆரோன் கூட அந்த மலை மேல ஏறல. हरून भी उस पहाड़ पर नहीं चढ़ा, ஆனா யோசுவா அந்த மலை மேல பாதி வழி வரைக்கும் போனான். पर योशुआ उस चोटी के आधे रास्ते तक वो गया அவன் है। அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனை और जो सेवक उसे दिया गया அவன் விடவே இல்ல. उसने छोड़ा ही அவன் नहीं, கூடவே இருந்தான். उसी के साथ था। அப்படி இருந்ததுனால वैसा था, इसी அவன் कारण கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டான். वो परमेश्वर को और जान लिया, அவன் எப்படிப்பட்டவர் சொல்லி அறிந்து கொண்டான். वो किस प्रकार का है उसने जान लिया। அவனுக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கும். वो अच्छे से वो उसे याद होगा, கர்த்தர் மோசே கரத்தை உயர்த்தின உடனே और जब मूसा ने हाथ को उठाया எனக்கு வெற்றி கிடைச்சது, और मुझे जय मिला है, கையை கீழே போட்ட உடனே தோல்வி கிடைச்சது. और हाथ नीचे जाते उसे हार को देखा उसने। தேவனை அறிந்தவர்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और जो परमेश्वर को जानते वो सामर्थ भरे क्रिया நீங்க करेंगे, கையை உயர்த்தினீங்கன்னா அங்க வெற்றி இருக்கும். और जब आप हाथों को उठाएंगे वहाँ पर जीत होगा। நீங்க கையை உயர்த்தி பாருங்க. आप हाथ को उठाकर அதனாலதான் देखिए। கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर कहता என் है, நாமத்தினாலே வியாதியசுமே கரங்களை வைப்பீர்கள், और मेरे नाम से रोगों पर आप हाथों को रखोगे அவர்கள் விடுதலை ஆவார்கள், और वो छुटकारा पाएंगे, அவர் சுகத்தை பெறுவார்கள். और वो चंगा पाएंगे। கர்த்தரை உயர்த்தும் போது, और जब परमेश्वर को उठाएंगे கரத்தை உயர்த்தும் போது और आपके हाथों को उठाते समय கர்த்தர் அங்க விடுதலை கொடுக்கிறவர். परमेश्वर एक छुड़ाता है, தேவனை அறிந்த ஜனங்கள் பலத்திருப்பார்கள். और जो लोग परमेश्वर को जानते वो बलवान होंगे। எலியாவை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். और एलिया के विषय में हम अच्छे से जानते हैं, அவனுடைய நேரத்துல और उसके दिनों में கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்து கொடுத்தார். परमेश्वर ने सामर्थ भरे क्रियाओं को किया है, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. और आसमान से वहाँ पर आग निकला है। இந்த அற்புதம் வேற எங்கேயாவது நடந்துச்சா? और ऐसा अद्भुत इसके पहले कहीं पर हुआ है வேற क्या? எங்கேயாவது நடந்தது பாத்திருக்கீங்களா? और इस कहीं पर हुआ ऐसा आपने देखा है எலியா क्या? மூலமா கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்து और கொடுத்தார். एलिया के द्वारा परमेश्वर ने सामर्थ भरे चीजों को ஒருத்தன் किया கோடாரியை है। தண்ணிக்குள்ள போட்டுட்டான். एक ने कुल्हाड़ी को पानी में डाल दिया, நதிக்குள்ள விழுந்துட்டு, वो नदी के अंदर डूब चुका அது है, ஆழமான ஒரு நதி. और वो बहुत ही गहरा नदी அங்க है, உள்ள போய் எடுக்க முடியாது. और अंदर जाकर उसे निकाल नहीं அங்க सकते। இவன் நம்ம எலியா ஒரு கோலதம் போட்டான், और एलिया ने एक फांदी को डाला, ஒரு கொப்பை உடைச்சு போட்டான். एक फांदी को तोड़कर डाला है, எலிஷா போட்டான். एलिशा ने डाला, அத போட்ட உடனே और उसे डालते ही அந்த கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிட்டு. और वो कुल्हाड़ी जहाँ वो तैरने लगी। இது பைபிள்ல வேற எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்குதா? एक कलाम में और कहीं पर दिया है இரும்பு क्या? மிதக்குது எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்குதா? और लोखंड को तैरते हुए कहीं पर दिया है क्या? யாருமே செய்யாத காரியத்தை செய்ய வைப்பார். और किसी ने नहीं किया ऐसे क्रियाओं को करने ஆனா रखेगा। அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? पर उसके लिए हमें क्या करना होगा? கர்த்தரை அறிய வேண்டி இருக்குது. परमेश्वर को जानना होगा। யெகோஷுவா யாருன்னு சொல்லி அறியணும். यहोशुआ कौन है उसे जानना होगा, அவர் யாருன்னு சொல்லி அறிஞ்சிட்டோம்னா और वो कौन है उसे जान लिया அந்த செய்கை நம்ம மூலமா நடக்கும். और वो क्रिया हमारे द्वारा होंगे। யாருமே செய்யாத செயல और किसी ने नहीं किया वैसे கர்த்தர் நம்ம மூலமா செய்து காமிப்பார். परमेश्वर हमारे द्वारा அவரால் करेगा। கூடாத காரியம் ஒன்றுமில்ல. और उससे नामुमकिन ऐसा कुछ भी नहीं। கிடியோனை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். और गिडियोन के विषय में अच्छे से जानते அவன் हैं, பயந்துகிட்டே இருந்தான். वो डरता था बहुत, ஆனா அவன் கர்த்தரை சரியா அறியல. वो परमेश्वर को अच्छे से जाना அங்க नहीं। தூதன்ட்ட பேசும்போது और उस
दूत से बोलते समय கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று தூதன் சொன்னான். और परमेश्वर तेरे साथ रहेगा ऐसे दूत ने कहा, ஆனா கிதியோன் அதுக்கு பதில் சொன்னான், पर गिडियन ने जवाब दिया, கர்த்தர் எங்களோடு கூட இருந்த அந்த அற்புதம்லாம் எங்க? और परमेश्वर यदि हमारे साथ हो तो वो अद्भुत कहाँ पर है? அறியக்கூடிய விதத்துல இன்னும் அறியல. और जैसे जानना था वैसे उसने जाना नहीं, ஆனா அங்க தூதன் அவன்ට வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். पर दूत उसे प्रकट करके दिखाता தேவன் है, அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். और परमेश्वर अपने आप को प्रकट करके दिखाता நீ है। திடன் கொள் மகனே, और तू धैर्य हो जा, உன்கிட்ட இருக்கிற பலத்தோடு நீ போ. और तेरे पास जितना बल है उसके साथ तू கர்த்தர் जा, உனக்கு வெற்றியை தருவார். परमेश्वर तुझे जय को देगा। அவன் யார் என்று அறிந்து கொண்டான். और वो कौन है करके जान ஐயோ लिया, நான் தேவனை முகமுகமாக பார்த்து விட்டேனே, मैंने परमेश्वर को रूबरू देख लिया இனிமே है, நான் செத்து போயிருவேன்னு சொல்லி நினைச்சான். अब मैं मर जाऊंगा ऐसे उसने सोचा ஆனா है। கர்த்தருடைய சத்தம் வந்துச்சு, पर परमेश्वर की आवाज நீ आई, சாக மாட்டாய், तू मरेगा नहीं உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். और तुझे शांति हो। இது சொன்ன உடனே ऐसे बोलते அவன் ही கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுனா. वो परमेश्वर के लिए एक वेदी बांधता அங்க है, யெகோவா ஷாலோம் சொல்லி பெயர் வச்சான். यहोवा शालोम करके नाम देता அவன் है। தேவனை அறிந்து கொண்டான். उसने परमेश्वर को जान लिया, அவன் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி அறிந்து और கொண்டான். परमेश्वर कैसा है उसने जान लिया है। அவன் எப்படிப்பட்டவர்? वो कैसा है, அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். वो शांति को देता है। அவன் அதை அறிந்து கொண்டதுனால उसने उसे जान लिया इसलिए, அவன் மூலமா பலத்த செய்கை நடந்துச்சு. और उसके द्वारा बड़े क्रियाएं हुए। 300 பேரை கூட்டு போனான். केवल 300 लोगों को लेकर गया, கடைசில 300 பேர் மிஞ்சினாங்க. और आखिर में 300 लोग बचे। அவன் எக்காலத்தை ஊதுனான். उसने दूधारी को फूका, அங்க விரோதிகள் எல்லாம் ஒருத்தர் குத்தி செத்து போயிட்டாங்க. और बैरी एक दूसरे को वहां पर तलवार से मार இது कर मर எங்காவது गए। கேள்விப்பட்டது உண்டா? और इसके पहले आपने कहीं पर सुना है क्या? நடக்காத காரியத்தை கர்த்தர் செய்து और கொடுத்தார். जो चीज नहीं हुआ है वैसे परमेश्वर ने करके அதுக்கு दिखाया, நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? पर उसके लिए हमें क्या करना होगा? தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது அறியணும். परमेश्वर किस कैसा है उसे जानना நம்ம है, யார் என்று அறிந்தோமானால் और यदि हमने जान लिया तो, அவர் நம்ம மூலமா பலத்த செய்கையில் அவர் செய்ய और வல்லவர். हमारे द्वारा वो सामर्थ भरे क्रियाओं को कर நம்ம सकता இன்னைக்கு है। தேவனை எப்படி அறிஞ்சிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. आज हमने परमेश्वर को कैसे जाना है, பேதுரு கர்த்தர் கூடவே இருந்தான். और पतरस जो है परमेश्वर के साथ ही था, நல்ல அருமையான மனுஷன் தான். और बहुत ही अद्भुत इंसान था वो। ஊழியத்துல கர்த்தர் தெரிந்தெடுத்த முதல் மனுஷன், और सेवकाई में परमेश्वर ने चुना पहला व्यक्ति है वो, முதல் மனுஷன் சீஷனா தெரிந்தெடுத்ததுல முதல் ஒரு சீஷன். और वो पहला चेला है जो चुना गया, அவன் கர்த்தரோடு ஒட்டிக்கிட்டே இருந்தான் எப்பவும். और वो परमेश्वर के साथ ही लगा रहा है ஒரு நாள் हमेशा। கர்த்தர் தண்ணி மேல் நடந்து வந்ததை பார்த்தான். और एक दिन परमेश्वर को समुद्र पर चलते हुए उसने பைபிள் देखा, சொல்லுது, और कलाम कहता அவர் है, ஒருவரே வானங்களை விரித்து और वो केवल ये आसमानों को वहां पर खोलकर சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். और समुद्र के लाटों पर चलने वाला है। தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. परमेश्वर ने प्रकट करके दिया, நான் தான் அந்த தேவன். और मैं ही वो परमेश्वर हूँ। உடனே பேதுரு சொன்னா, और तुरंत पतरस ने இது कहा, நீதான் அப்படினா நானும் நடந்து வரணும். और यदि आप ही वो हो तो मैं भी चलकर आना நீங்க है, தான் அப்படினா நானும் நடந்து வரணும். आप ही वो हो तो मुझे भी चलकर He आना है। understood who he was. और उसने समझ लिया कि परमेश्वर कौन है, யோசுவா எப்படிப்பட்டவர் சொல்லி அறிந்து கொண்டான். और परमेश्वर किस प्रकार का है उसने जान लिया, யோசுவா யார் என்று சொல்லி அறிந்து और கொண்டான். परमेश्वर कौन है उसने जान लिया, யோசுவா தேவன் என்று அறிந்து கொண்டான். और यहोशुआ ही परमेश्वर है करके जान लिया இவன் उसने। அந்த கடல் மேல் நடக்க ஆரம்பிச்சான். ये समुद्र पर चलने लगा। இதுக்கு முந்தி யாராவது நடந்தாங்களா? इसके पहले किसी ने चला है क्या? யாருமே நடக்காத காரியத்தை பேதுரு மூலமா செய்து और காண்பித்தார். किसके द्वारा हुआ नहीं ऐसी क्रिया पतरस के द्वारा करके दिखाया। பேதுரு மூலமா செய்ய முடியும் அப்படினா यदि पतरस के द्वारा कर सकता है அவர் तो, நம்ம மூலமா செய்து और காமிப்பார். आज हमारे द्वारा भी वो करके दिखा ஆனா सकता அதுக்கு है, நம்ம செய்ய வேண்டியது पर उसके लिए हमें क्या करना है? யோசுவா யார் என்று அறிந்து கொள்ள और வேண்டும். यहोशुआ कौन है उसे जानना है। நம்ம அவர் யார் என்று தெரியுமா? हमें पता है क्या वो कौन है, அடுத்த வாரம் கட்டுரை எழுதிட்டு வாரீங்க. और अगले हफ्ते आपको लिख कर लाना है। யோசுவா யார் என்று சொல்லி எழுதிட்டு வரணும். यहोशुआ कौन है करके लिख कर लाना है। எனக்கு எழுத தெரியாதுன்னு சொல்ல கூடாது. मुझे लिखना नहीं आता ऐसे नहीं कहना है, யாரையாவது உட்கார வச்சு किसी को बिठाकर எழுதிரணும். आपको लिखना है, நீங்க அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அறிந்திருக்கிறீங்க. वो कैसा है और आपने कैसे जाना है நீங்க उसे। எழுத உட்காருவீங்கல்ல, और जब आप लिखने के लिए बैठोगे அப்பதான் உங்களுக்கு தெரியும் तभी आपको पता लगेगा, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம எப்படி எழுத. और वो कैसा है और हम कैसे लिखे उसके அப்பதான் बारे में। நம்மளுக்கு சரியா புரிய மாட்டேடுங்க. और तभी हम सही से पहचानने लगेंगे। பரிச்சைன்னு வரும்போதுதான் और परीक्षा करके आते समय, ஐயோ இந்த சாப்டர் படிக்கலையே, अरे इस अध्याय को मैंने नहीं पढ़ा, இந்த புக்ல இந்த சாப்டர் படிக்கலையே, और इस किताब के अंदर इस अध्याय को मैंने இந்த नहीं புக்க पढ़ा, நான் சரியா படிக்கலையே. और इस किताब को मैंने सही से नहीं ஒரு पढ़ा। புஸ்தகத்தை நல்லா அறிந்தாதான் புஸ்தகத்தை ஜெயிக்க அந்த பரீட்சையில பாஸ் ஆக முடியும். और एक किताब के बारे में सही से जानेंगे तो ही उस
विषय में हम वहाँ पर परीक्षा दे யோசுவா सकते हैं। யாருன்னு நம்ம அறிந்திருக்கணும். योशुआ कौन है करके हमें जानना சோ நம்ம அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அறிந்தோமானால் और वो कैसा है उसके बारे में हम जान लेंगे। நம்ம பலத்த செய்கைகளை செய்ய போகிறோம். हम सामर्थ भरे क्रियाओं को करेंगे வேதத்துல இல்லாத காரியத்தை செய்வோம். और कलाम में नहीं दिया है वैसे क्रियाओं को பேதுரு ஒரு करेंगे। நாள் நடந்து போகும்போது और पतरस एक दिन चलते समय அவன் நிழற்பட்ட மாத்திரத்துல குஷ்ட அந்த வியாதியஸ்த சுஸ்தமாகி போனாங்க. और उसके छाव में गिरते ही वो जो बीमार लोग चंगा हो गए நிழற்பட்ட மாத்திரத்துல பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். और छाव गिरते ही वो शैतान से पीड़ित लोग चंगा पाए। இது பைபிள்ல எங்கயாவது இருக்குதா? ये कलाम में दिया है क्या? வேற யாரும் இப்படி செய்திருக்காங்களா? और किसी ने ऐसा किया ऐसा दिया है? வியாதிப்பட்ட நிழல்பட்ட உடனே வியாதி நீங்கிட்டு और छाव लगते ही वहाँ पर बीमार लोग चंगा हो இது गए। எங்கயாவது பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்குதா? और जुने करार में कहीं पर लिखा है क्या? எங்கேயுமே நடக்கலையே. और कहीं पर भी ऐसा नहीं दिया है। நடக்காத காரியத்தை நடத்தி தருகிற தேவன் நம்முடைய தேவன். और जो नहीं हुआ है उसे परमेश्वर करके दिखाता है। ஒருவருமே செய்யாத அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு தேவன். और उसके पहले किसी ने नहीं किया है वैसे क्रियाओं को परमेश्वर அவர் करता है। தன்னுடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற தேவன். और अपने बच्चों को वो वहाँ पर आदर देता है। அவர் தன்னுடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். और उनके बच्चों को वो स्थिर करता है। நான் என் ஜனத்தை அறிந்திருக்கிறேன். और मैं मेरे लोगों को जानता हूँ। என் ஜனம் என்னை அறிந்திருக்கிறது. और मेरे लोग मुझे जानते हैं। நம்ம அவர் அறிந்திருக்கிறோம். हमने उसे जाना है। அவர் நம்மள அறிந்திருக்கிறார். और वो हमें जानता है। நம்ம எப்படிப்பட்டவன்னு சொல்லி அவருக்கு தெரியும். और हम कैसे वो जानता है। அவர் எப்படிப்பட்டவன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். और वो कैसा है उसके बारे में हम भी जानते हैं। அதனால और इसलिए நம்ம மூலமா பலத்த செய்கைகள் நடக்கும். और हमारे द्वारा सामर्थ भरे क्रियाएं होंगे। அது 200% நடக்கும். और 200% वो होगा। அது கண்டிப்பாக நடக்கும். और वो जरूर होगा। நீங்க அவர் யார் என்று சொல்லி அறிந்திருக்கணும். आप वो कौन है करके जानना பவுல है। பாருங்க, पौलुस को देखिए ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். और बहुत ही अद्भुत इंसान है वो। யோசுவாவின் நாமத்தை யாரெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களோ और योशुआ के नाम को जो भी नमन कर रहे அவங்க थे எல்லாரையும் துன்புறுத்தின ஒரு மனுஷன். और उन सभी को उसने दुख पहुंचाया है। ஆனா ஒரு நாள் पर एक दिन அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு परमेश्वर को जिस दिन அவன் स्वीकार மூலமா किया அவன் கர்த்தர் யாருன்னு அறிந்து கொண்டான். और उसने परमेश्वर को जान लिया कौन था அந்த करके। வெளிச்சம் வந்த உடனே और वो रोशनी आते ही அவன் கேட்ட கர்த்தாவே நீர் யார்? और वो पूछता है परमेश्वर आप कौन हो? நீர் யார் கர்த்தாவே? और आप कौन हो? அங்க இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. और वहां से एक आवाज நீ आई துன்பப்படுத்துகிற யெகோஷுவா நான் தான். और जिस परमेश्वर को दुख पहुंचा वही मैं हूँ। நீ துன்பப்படுத்துகிற யெகோஷுவா நான் और தான். जो दुख पहुंचाता है वो यहोशुआ में ही हूँ। இவன் யெகோஷுவாவை அறிந்து கொண்டான். और इसने परमेश्वर को जान लिया। நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாம். और कांटे पर पैर देना वो मुश्किल है क्या? கர்த்தர் அவனை தன்னை பற்றி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். और अपने बारे में परमेश्वर ने प्रकट किया அவன் है। கர்த்தர் அறிந்த பிறகு और परमेश्वर को जानते ही அவருடைய புகழை சொல்ல ஆரம்பித்தான். और उसके गुणगान को बताने लगा அவருடைய மகிமையை சொல்ல और ஆரம்பித்தான். उसके महिमा को फैलाने लगा। அவன் மூலமா வித்தியாசமான செய்கை நடந்துச்சு. और उसके द्वारा अलग रूप से परमेश्वर ने அவன் क्रिया பாடியில किया। இருந்து ருமால் எடுத்து போட்டான். और उसके शरीर से रुमाल को डाला அங்க வியாதியஸ்தர்லாம் சுகம் அடைஞ்சாங்க. और बीमार लोग चंगा हो गए। இது பழைய ஏற்பாட்டுல எங்கயாவது இருக்குதா? ये जुने करार में कहीं पर है क्या? இல்லாட்டி வேற யாராவது இந்த செயலை செய்தாங்களா? नहीं तो ऐसे क्रियाओं को किसी और ने किया है क्या? யோசுவாவுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே குணமடைஞ்சாங்க. और योशुआ के वस्त्र को छूते ही वहां पर चंगा पाए। ஆனா வேற யாராவது செய்தாங்களா? पर किसी और ने किया है क्या? யாருமே செய்யாத காரியத்தை நடப்பி தருகிற தேவன். और किसी ने किया नहीं वैसे चीजों को करके दिखाता கர்த்தர் है। அப்படி பலத்த செய்களை நமக்கு செய்து தருவார். परमेश्वर ऐसे महान चीजों को करता है। தேவனை அறிந்த ஜனங்கள் और जो लोग परमेश्वर को जानते அவர்கள் हैं பலத்த செய்களை செய்வார்கள். और वो महान क्रियाओं को करेंगे। You will do exploiting. और आप सामर्थ भरे चीजों को करेंगे। அந்த exploiting கர்த்தர் செய்து கொடுப்பார். और वो एक्सप्लॉइट चीजों को परमेश्वर करके दिखाएगा। exploit என்ன தெரியுமா? और एक्सप्लॉइट का मतलब क्या है? ஜனங்கள் எல்லாரும் அப்படியே அப்படி பிரமித்து போய் பார்க்கிறது. और लोग जो है अचंभित हो जाएंगे वैसे அப்படிப்பட்ட செய்களை கர்த்தர் செய்து கொடுப்பாரா? ऐसे क्रियाओं को परमेश्वर करता है। நம்ம மூலமா என்ன நடக்குது? अपने द्वारा क्या होता है? அப்ப இன்னும் நம்ம யோசுவா அறியற பிரகாரம் அறியலையா? और अब तक हमने परमेश्वर के कैसे जानना है हमने जाना नहीं क्या? நம்ம இன்னும் அறியலையா? अब तक नहीं जाना है क्या? சிந்திச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு இருக்குதா? सोच कर देखिए कहीं पर कुछ गलती हो रहा है தேவன் क्या? நம்ம மூலமா பலத்த செய்களை செய்ய முடியும். परमेश्वर हमारे द्वारा वो महान चीजों को அவர் कर सकता है। எப்படிப்பட்டவர்னு சொல்லி அறிந்தா போதும். और वो कैसा है उसके बारे में जानेंगे तो काफी நம்ம है। போன வருஷம் நம்ம பார்த்தோம். और पिछले वर्ष में हमने देखा நம்ம ரெண்டு காரியத்தை செஞ்சா போதும். हम दो चीज को करेंगे तो काफी है। அவருடைய நாமத்தை உயர்த்தணும், उसके नाम को ऊंचा उठाना है அவருடைய நாமத்தை பரப்பணும். और उसके नाम को फैलाना है। இந்த ரெண்டு காரியத்தை செய்தாலே போதும்.
போதும். ये 2 चीज करेंगे तो काफी है. இந்த சேனைகளின் ராஜாக்களும் தத்தளித்து ஓடி போவார்கள். ये सेनाओं के जो भी है वो सब वहां पर ராஜா सेनाओं के राजा वो तड़प कर भाग जाएंगे. இந்த உலகத்தின் சேனையின் ராஜாக்கள், इस संसार के सेनाओं के राजा பிசாசுனுடைய சேனையின் ராஜாக்கள், और शैतान के उस सेनाओं के राजा அவங்க எல்லாம் தத்தளித்து ஓடி போவார்களா? वो तड़प कर वहां पर भाग जाएंगे. தேவன் அப்படிப்பட்ட செய்கை தருவார். परमेश्वर ऐसे क्रियाओं को அவர் करेगा. யார்? அவர் எப்படிப்பட்டவர்? और वो कौन है, वो किस प्रकार का அவர் है, என்ன செய்களை செய்து தருகிறவர்? और वो कैसे क्रियाओं को कर सकता है, இத நாம் அறியணும். इसके बारे में जानना है. இத ஒரு 3 பேர் அறிஞ்சிருந்தாங்க. और इसे 3 लोगों ने जाना है. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. और शाद्राक, मेशक और अबेदनेगो. இவங்க 3 பேரும் யோசுவாவை நல்லா அறிந்தவங்க. और ये 3 लोग परमेश्वर को अच्छे से जानते थे. இவங்க கர்த்தர் யாருன்னு சொல்லி நல்லா இவங்களுக்கு தெரியும். और परमेश्वर कौन है ये अच्छे से जानते थे. பாருங்க, போன வாரம் நம்ம பார்த்தோம். और पिछले हफ्ते में हमने देखा தானியேல், அப்புறம் மிஷாயேல், हननिया, अजरिया. और दानियेल, मिशाइल और हननिया, हननिया, मिशाइल और असरिया. அசரி, இந்த 4 பேரும் ये 4 लोग பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ये कलाम में दिया है. ஆனா மத்த கம்பெனியன்ஸ் பேர் வந்து கொடுக்கப்படல. और उनके साथीदारों का नाम नहीं दिया है. பாருங்க, இவனை வாசிங்க. और पढ़ेंगे हम 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் और दानियेल 2रा अध्याय 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17वें वचन को पढ़ेंगे. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है அவனுடைய கம்பெனியன்ஸ்க்கு சொல்றார். और उसके साथीदारों को कहता है. இன்னும் எத்தனையோ பேர் யூதா கோத்திரத்திலிருந்து கை அவங்கள பிடிச்சு கொண்டு வந்தாங்க. और यहूदा गोत्र के बहुत से लोगों को वहां पर पकड़ कर लाए. அவங்க பேர்லாம் கொடுக்கப்படல. उनका नाम दिया नहीं है. ஆனா இங்க இவங்க 4 பேர் பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. केवल ये 4 लोगों का नाम दिया है. ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? क्यों दिया है? ஏன்னா இவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக நின்றார்கள். क्योंकि ये परमेश्वर के नाम के लिए स्थिर खड़े रहे. கர்த்தருடைய வார்த்தைக்காக நின்றார்கள். और परमेश्वर के वचन के लिए खड़े रहे. இந்த 3 பேருக்கும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் और शाद्राक, मेशक और अबेदनेगो तीनों ஒரு के लिए பெரிய சோதனை நேரம் வந்துச்சு. एक बहुत ही बड़ी वहां पर परीक्षा आई. பாருங்க, இந்த பூமியில ஒரு காரியம் சம்பவிக்குனா इस संसार में कोई चीज होता है तो பரலோகத்துல ஒரு காரியம் சம்பவிக்கும். स्वर्ग के अंदर भी एक चीज होता है அது கண்டிப்பாக சம்பவிக்கும். और जरूर वहां पर होगा. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, और लूक के 15वां अध्याय 30वें वचन को आप அதுல देखेंगे. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் और जो मन फिराता एक पापी के कारण பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்லி சொல்றாரு. और स्वर्ग में बहुत ही बड़ी आनंद हुई है. பாருங்க, வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். और लूका 15वां अध्याय 7वां वचन. அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் और जो मन फिराता एक पापी के कारण பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். और स्वर्ग में बहुत ही आनंद होती है. அப்ப இந்த பூலோகத்துல ஒருத்தர் மனம் திரும்புறாங்கன்னு வைங்க. इस संसार में कोई मन फिराता है तो மனம் திரும்புறாங்க அப்படின்னா और कोई मन फिराता है तो பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் और உண்டாயிருக்கும். स्वर्ग में बहुत बड़ी खुशी होती அப்ப है. இங்க நடக்கிற காரியத்துல பரலோகம் பாத்துக்கிட்டு இருக்குது. और यहाँ पर जो घटना घटती है वो स्वर्ग देख रहा है. ஒரு ஆள் மனம் திரும்பினாங்கன்னா और एक व्यक्ति मन फिराता है तो பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்குதா? और स्वर्ग में वहाँ पर बहुत ही आनंद होता है. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். और कितना अद्भुत चीज है அதே देखिए. மாதிரி நீங்க ஆகாபுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, और वैसे आहाब के दिनों में ஆகாபும் யோசபாத் ராஜாவும் और आहाब और योसफात राजा ஒரு தேசத்துக்கு விரோதமா அவங்க போவாங்க. और एक देश के विरुद्ध में निकलते हैं. அப்ப யோசபாத் ராஜா சொல்லுவா, और योसफात राजा कहता है நம்ம எதுக்கும் கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம். और परमेश्वर से एक चीज पूछ लेंगे. அவன் கர்த்தர்ட்ட அந்த 400 தீர்க்கதரிசிகிட்ட கேட்கும்போது, और 400 भविष्यद्वक्ता के पास पूछते समय 400 தீர்க்கதரிசிகள் ஒண்ணு போல சொன்னாங்க, और 400 भविष्यद्वक्ता एक ही समान बोले, நீங்க யுத்தத்துக்கு போங்க, आप युद्ध के लिए जाओ, வெற்றியோடு வருவீங்க. जय के साथ लौटोगे. இந்த ஒரு வார்த்தையில அந்த அந்த 400 தீர்க்கதரிசி சொன்னாங்க. और ये 400 भविष्यद्वक्ता ऐसे कहा. ஆனா யோசபாத் ராஜா மனசுக்குள்ள திருப்தி இல்ல. पर योसफात राजा के अंदर वो तसल्ली नहीं थी. அவன் சொன்னா, उसने कहा இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டான். और कोई है क्या?
உடனே அவன் சொன்னா இருக்கா ஒருத்தன், और तुरंत उसने कहा है एक ஆனா इंसान எப்பவும் எனக்கு விரோதமா தான் பேசுவான். और हमेशा मेरे विरुद्ध में बोलता है। அவன் சரி அவரையும் கேட்டு பாப்போமே. ठीक है, उससे भी एक बात पूछ लेंगे। மிகாயாவை கூட்டி வந்தாங்க. और मिगाएल को वो लेकर आए அவன் சொன்னா நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். और उसने कहा मैं एक दर्शन देखता हूँ। அதுல கர்த்தர் அங்க பரலோகத்துல ஒரு மாநாடு நடக்குது. और स्वर्ग पर वहाँ पर एक मीटिंग हो रहा है. एक मीटिंग होता है। அங்க ஒரு மாநாடு நடக்குது. वहाँ पर एक मीटिंग होता है அந்த மாநாட்டுல கர்த்தர் கேக்குறாரு, और उस मीटिंग के अंदर परमेश्वर मांगता है ஆகாபை யார் வீழ்த்துவான்னு சொல்லி. आहाब को कौन गिराएगा। அப்ப ஒவ்வொரு ஆவி ஒண்ணொண்ணா பேசுது. और हर आत्मा एक एक चीज कहती है। ஒரு ஆவி சொல்லுச்சு நான் வீழ்த்துறேன். और एक आत्मा कहती है मैं गिराऊंगा। அப்ப கர்த்தர் கேட்டார் எப்படி வீழ்த்துவ? और परमेश्वर ने कहा तू कैसे गिराएगा அப்ப இந்த उसे। பிசாசு சொல்லுது, तो ये शैतान कहती நான் அந்த है 400 தீர்க்கதரிசிகளின் பொய்யின் ஆவியை போய் அமர்ந்துறேன். ये 400 भविष्यद्वक्ताओं के ऊपर झूठा आत्मा बनकर बैठता हो। இந்த சீனை பார்த்த உடனே और इस दृश्य को देखते ही ஆகாப் சொன்னா பாத்தீங்களா எனக்கு தெரியும் இப்படிதான் பேசுவான். आहाब ने बोला कि पता है मुझे पता था ऐसे होगा। இந்த உலகத்துல ஒண்ணு நடக்கணும்னா इस संसार में कुछ होना है तो பரலோகத்துல ஒரு மாநாடே நடக்குது. और स्वर्ग में एक बहुत बड़ी मीटिंग होती ஒரு है। மீட்டிங்கே நடக்குது. एक मीटिंग होता है वहाँ அத पर பிசாசும் கலந்து கொள்றான் அந்த மீட்டிங்ல. और शैतान भी भागीदार है वहाँ पर। இந்த உலகத்துல ஒரு காரியம் சம்பவிக்கும் போது इस संसार में कुछ घटना है तो பரலோகத்துக்கு முழு சேனையும் பார்த்து கொண்டிருக்குது. और स्वर्ग की पूरी सेना देख रही है பெரிய யுத்தமே நடக்கும். और बहुत बड़ा युद्ध होता है। தானியேல் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது और दानियेल एक विषय में प्रार्थना करते समय கர்த்தர் காபிரியேல் தூதன் மூலமா ஒரு பதில் அனுப்பிட்டாரு. और जिब्राइल के द्वारा एक वहाँ पर जवाब को भेज நீ दिया போய் இந்த பதில போய் சொல்லிட்டு வா. और इस जवाब को देकर ஆனா பாதியிலே பிசாசு பிடிச்சிட்டான். पर आधे रास्ते में शैतान रोक लेता है அங்க மேல யுத்தம் நடக்குது. और वहाँ पर आसमान में युद्ध होता இங்க है ஒரு காரியம் சம்பவிக்கணும்னா और यहाँ पर एक घटना है तो பரலோகத்துல பெரிய யுத்தமே நடக்குது பாருங்க. और स्वर्ग में एक बहुत ही बड़ा युद्ध होता है। அப்ப இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ तो ये शाद्रक मेशक अबेदनगो இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. और इन पर एक घटना होने அப்ப वाली है। பரலோகத்துல எப்படி ஒரு காட்சி நடந்துட்டு இருக்கோ சிந்திச்சு तो பாருங்க. स्वर्ग में कैसा वहाँ पर चलता रहेगा सोच कर தானியேல் 3ஆம் அதிகாரத்துல और दानियेल के 3 अध्याय में நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணினா. और नेबुकदनेस्सर एक बहुत बड़ा मूर्ति बनाता அந்த है சிலையை உண்டு பண்ணி और उस मूर्ति को बनाकर யாரெல்லாம் இதை வணங்கலையோ और जो भी इसे नमन नहीं करते அவங்க எல்லாரும் அக்கினி சூளையில தூக்கி போடப்படுவாங்க. और सभी लोग को आग के भट्टी में डाला இத जाएगा। சொன்ன உடனே और इसे बोलते ही இது உலகத்துல எல்லா தேசத்துக்கும் லெட்டர் போகுது. और ये संसार के सारे देशों में ये पत्र जाता है எல்லா மொழியில் உள்ளவங்களுக்கும் லெட்டர் போகுது. और सारे भाषाओं के लोगों के बीच में जाता है எல்லா மொழியிலும் எழுதப்பட்டது. और सारे भाषा में वो लिखा गया எக்காலம் ஊதுனாங்க, और दुदारी फूके எல்லாரும் வணங்குனாங்க. और सभी ने वहाँ पर नमन ஆனா किया। சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வணங்கல. पर शाद्राक मेशक और अबेदनगो ने नमन नहीं அவங்க किया தலை ஒரு சிலைக்கு முன்னாடி வணக்கத்தை தெரிவிக்கல. और एक मूर्ति के सामने उनका सर झुका नहीं அவங்க தலை அவங்க தெரியும் என் தேவன் எப்படிப்பட்டவர். और वो जानते हैं मेरा परमेश्वर कैसा है। இத சாத்ராக் மேஷக் நேபு நல்லா அறிந்தவர்கள். और ये तीनों अच्छे से जानते हैं। அங்க நேபுகாத்நேசர் முன்னாடி அவனை கொண்டு வந்தாங்க மூணு பேரையும். और नेबुकदनेस्सर के सामने लेकर आए நேபுகாத்நேசர் திரும்ப சொன்னா, और नेबुकदनेस्सर ने दोहराया திரும்ப எக்கால ஊதுறோம், और फिर से दुदारी நீ फूकते हैं வணங்குனா நீ தப்பிச்ச, और तूने नमन किया तो तू बच गया, அப்படி வணங்காவிட்டால் यदि नमन नहीं किया அக்கினில போட்டுருவோம்னு சொன்னாங்க. उस अग्नि में डाल देंगे ऐसा ஆனா அந்த कहा। மூன்று பேரும் சொன்ன வார்த்தை, ये तीनों लोगों ने एक चीज कहा எங்கள் தேவன் எங்களை விடுவிக்கிறவர். और हमारा परमेश्वर हमें छुड़ाता है அவர்கள் தேவன் யார் என்று அறிந்திருந்தார்கள். और वो जानते हैं कि उनका परमेश्वर कैसा है। அதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மென்ட் பாருங்க. और बहुत ही महत्वपूर्ण वाक्य அதுல देखिए தானியேல் 3ஆம் அதிகாரம் और दानियेल के 3 अध्याय में அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. और 16वें वचन को पढ़ेंगे। Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we are not careful to answer thee. போதும் பாருங்க, இந்த மூணு பேரும் சொன்ன ஒரு காரியம். और ये तीनों ने ऐसा कहा நாங்க உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. और बहुत ही सावधानी से जवाब देने की जरूरत नहीं है। இப்ப சில நேரம் யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா और कुछ समय में किसी ने हमसे प्रश्न पूछा, ரொம்ப நிதானமா பதில் சொல்வோம், बहुत ही सावधानी से हम ரொம்ப जवाब देते ஞானமா हैं, பதில் சொல்வோம், बहुत ही ज्ञान से हम उन्हें ரொம்ப जवाब देते हैं, கேர்ஃபுல்லா பதில் சொல்வோம். बहुत सावधानी से जवाब देते ஆனா हैं। கர்த்தருடைய காரியம் வரும்போது पर परमेश्वर के विषय में आते இந்த समय மூணு பேரும் சொன்ன ஒரு வார்த்தை, ये तीनों ने एक
एक शब्द कहा, எங்கள் தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். हमारा परमेश्वर कौन है हम அவர் जानते எங்களை हैं தப்புவிக்க வல்லவர். और वो छुड़ाने के लिए योग्य है। உனக்கு பதில் சொல்ல நான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. और आपको जवाब देने के लिए सावधान परखना ऐसा कोई जरूरत नहीं। நான் கேர்லெஸ்ஸா தான் பதில் சொல்லுவேன். और सावधानी के बिना ही मैं कहूंगा, நான் வந்து கேர்ஃபுல்லா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. और सावधानी से जवाब नहीं दूंगा, ஏன்னா அவங்க தேவனை அறிந்திருந்தார்கள். क्योंकि वो परमेश्वर को जानते They थे knew who their God was. और वो जानते थे कि उनका परमेश्वर कौन है। இன்னைக்கு நம்ம தேவன் யாருன்னு நம்ம அறிந்திருந்தோமானா, और आज यदि हम जाने होंगे நம்ம परमेश्वर कौन है யாருக்கும் கேர்ஃபுல்லா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. और किसी को सावधानी से जवाब देने की जरूरत கேர்லெஸ்ஸா नहीं। பதில் சொல்லுங்க. आप ऐसे ही जवाब दे सकते हो எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். और अपना परमेश्वर छुड़ाने के लिए योग्य அப்படி है। தப்பிக்கலாட்டி பரவாயில்ல. और छुड़ाए नहीं तो भी நாங்க இந்த चलेगा, விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். हम इस मूर्ति की नमन नहीं தேவனுக்கு करेंगे விரோதமான செய்களை செய்ய மாட்டோம். और परमेश्वर के विरुद्ध में क्रिया नहीं करेंगे வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டோம். और वचन के विरुद्ध में क्रिया नहीं பாருங்க, करेंगे। இப்படி தேவனை அறிந்த ஜனங்கள் ऐसे परमेश्वर को जानते हैं இத वे लोग। சொன்ன உடனே நேபுகாத்நேசாருக்கு அப்படியே கோபம் உச்சத்துக்கு திட்டி வந்துட்டு, और ऐसे कहते ही उसका जो क्रोध उसके सर तक चढ़ने लगा உங்களுக்கு ஒரு ராஜா உனக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. और राजा रहकर हम तुझे नहीं डरेंगे ऐसा बोले। உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. और आपकी जवाब देने की जरूरत नहीं சிந்திச்சு ऐसे பாருங்க, कहे। ராஜாக்கள்கிட்ட போய் அப்படி பேசினா और सोच कर देखिए, राजा से ऐसे हम बोलेंगे உடனே மரண தண்டனை தான். और तुरंत मौत की वहां पर रहती है। அவங்க தன்னுடைய மரணத்தை பற்றி கேர் பண்ணவில்லை. और उनके मरण के बारे में चिंता नहीं அவங்க किया தன்னுடைய தேவனை பற்றி அறிந்திருந்தார்கள். और वो उनके परमेश्वर को जानते எங்கள் थे தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். और हमारा परमेश्वर छुड़ाने के लिए काबिल है। எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க और அவங்களுக்கு. कैसे विश्वास से देखिए, தேவனுடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை. और परमेश्वर के वचन के ऊपर भरोसा योग्य நம்ம है। கர்த்தரை அறிந்தோமானால் हम यदि परमेश्वर को जानेंगे நம்ம மூலமா பலத்த செய்கைகள் நடக்கும். और हमारे द्वारा वहां पर बहुत महान चीजें होंगी। ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ और शाद्राक मेशक और आबेदनेगो இவங்க கர்த்தரை நன்கு அறிந்தவர்கள். ये परमेश्वर को अच्छे से जानते हैं அதனால ராஜாவுக்கு கேர்ஃபுல்லா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. और इसलिए राजा को सावधानी से जवाब देने की जरूरत नहीं। ராஜா கோபமாயிட்டு और राजा वहां पर क्रोधित हुआ அவன் அக்கினியை 7 மடங்கு எழுப்புனா. और आग को 7 गुना और बढ़ाया அவன் கட்டளை கொடுத்தான், और उसने आज्ञा दी, இவளை கை காலை கட்டி உள்ள தூக்கி போடுங்க. इनके हाथ पैर को बांधो और अंदर फेंक दो। பலவான்கள் வந்தாங்க, और बलवान आए எல்லாம் கட்டுனாங்க, துரிதமா கட்டுனாங்க. और तेजी से उन्हें बांधा 3 பேரையும் கொண்டு போனாங்க தரதரன்ட்டு. और तीनों को वहां पर खींच कर लेकर गए। அக்கினி 7 மடங்கு எரிஞ்சிட்டு आग இருந்துச்சு. 7 गुना वहां पर जल रही थी அந்த அக்கினியானது பலவான்களை கொண்டு போட்டுட்டு, और वो आग जो है उन्हें वहां पर भस्म किया है பலவான்களை கொண்டு और போட்டுட்டு. उस बलवानों को उसने भस्म किया, ஆனா தேவனுடைய பிள்ளைகளை ஒண்ணும் செய்ய முடியல. पर परमेश्वर के बच्चों को कुछ नहीं कर पाया। எவ்வளவு மகிமையான தேவன் நம்முடைய தேவன். और कितना महिमा भरा परमेश्वर है देखिए। இந்த 3 பேரும் ये तीनों जो है தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்து மேல நல்ல நம்பிக்கை और வைத்திருந்தார்கள். परमेश्वर जो प्रतिज्ञा दिया था उस पर वो स्थिर रूप से भरोसा किए। இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும். आज के दिन में ऐसे भरोसा हमें भी चाहिए। இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ये शाद्राक मेशक और आबेदनेगो இவங்க தேவனை நன்காக அறிந்தவர்கள். ये परमेश्वर को अच्छे से जानते थे। இன்னைக்கு நம்ம தேவனை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? आज हमने परमेश्वर को कैसे जाना है? இந்த கொண்டு போன ஜனங்களை கொண்டு போட்டுட்டு அக்கினி, और जिन लोगों ने लेकर जो लोग लेकर गए उन्हें भस्म किया இந்த है। 3 பேர் அக்கினில விழுந்தாங்க. और ये तीनों आग के अंदर गिरे। பாருங்க 23 வசனத்தை வாசிக்கலாம். 23वें वचन को पढ़ेंगे। அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் ஆ. கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். கட்டுண்டவர்கள் அக்கினி சூளையில விழுந்தார்கள். और वो आग के भट्टी के अंदर गिरे 3 பேரும் கீழே விழுந்தாங்க. और तीनों वहां पर नीचे गिरे। அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. और अगला वचन कहता है, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் பிரமித்து என்ன செய்தானா? பிரமிச்சிட்டான், ஆச்சரியப்பட்டான். और वो अचंभित हुआ है। இந்த ராஜா உள்ள அவங்க விழுந்தாங்க. और राजा वो लोग गिरे अंदर। பாருங்க, நான் சொன்னேன் பூமியில ஒரு காரியம் நடக்கும்போது और संसार में एक चीज होता है तो பரலோகத்துல ஒரு காரியம் நடந்துட்டே இருக்கும். और स्वर्ग में भी एक चीज होता रहेगा। இவங்க அக்கினி போல போடும்போது और इन्हें आग के भट्टी के अंदर डालते முழு समय பரலோகமும் பார்த்துக்கிட்டு இருக்குது. और पूरा स्वर्ग इन्हें देखता है। இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு வைங்க, आज आप एक समस्या के अंदर हो तो நீங்க உங்களை தனிமையா ஃபீல் பண்ணாதீங்க. आप अकेलापन महसूस मत முழு कीजिए, பரலோகமும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது.
இருக்குது. और पूरा स्वर्ग आपको देख रहा है உங்களுக்கு உதவி செய்வதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். और आपको मदद करने के लिए वो वहाँ पर तड़पता ஆனா होगा। உங்களுக்கு உதவி செய்யணும்னா पर आपको यदि मदद चाहिए तो அவன் உங்களுக்கு அந்த தூதன் உதவி செய்யணும்னா आपको दूत मदद करना हो तो கர்த்தருடைய அனுமதி இல்லாம செய்ய முடியாது. परमेश्वर के अनुमति के बिना कर नहीं இந்த सकता। மூன்று பேர் அக்கினிக்குள்ள போகும்போது ये तीनों आग के अंदर जाते समय அங்க மேல இருந்து பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. और वहाँ पर ऊपर से स्वर्ग पूरा देख रहा है। ஒருவேளை காபிரியல் சொல்லிருப்பான், हो सकता है जिब्राइल ने कहा होगा, கர்த்தாவே இது என்ன நடக்குது, हे पिता यहाँ पर क्या हो रहा है, நீர் உத்தரவு கொடு, आप आज्ञा दो, நான் போய் இந்த காட்சியை மாத்திடுறேன். मैं इस दृश्य को बदल देता हूँ। அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காபிரியல் துடிச்சிருப்பான், और उन्हें मदद करने के लिए जिब्राइल तड़पा होगा மிகாኤल தேவதூதன் துடிச்சிருப்பான், और मिगाइल वहाँ पर तड़पा होगा மற்ற தூதர்கள் துடிச்சிருப்பாங்க. और बाकी सारे दूत तड़पे होंगे। ஆனா கர்த்தர் சொல்லிருப்பாரு, पर परमेश्वर ने कहा இது உங்க வேலை இல்ல, ये आप लोगों का काम नहीं, நீங்க பேசாம அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு तुम இருக்க. शांति से वहाँ पर बैठ कर ஆனா देखो। அவங்களால கண்டிப்பா இருக்க முடியாது. पर वो जरूर वहाँ पर बैठ नहीं पाए होंगे அங்க இவங்க அக்கினி தீச்சுளையில விழுந்தாங்க. और आग के भट्टी के अंदर गिरे அவங்களை அறிந்த தேவன், और उन्होंने परमेश्वर को जाना था। எந்த தேவனை அவர் அறிந்திருந்தார்களோ और जिस परमेश्वर को उन्होंने जाना है அந்த தேவன் அந்த மூன்று பேரை அறிந்திருந்தார். और वो परमेश्वर इन तीनों को जानता था। அவர் அங்க சிங்காசனத்துல இருக்க முடியல. वो सिंहासन पर बैठ नहीं पाया அவங்க வெளில வரும்போது और नीचे गिरते समय அவங்க அக்கினிக்குள்ள விழல. वो अग्नि में नहीं गिरे அங்க யோசுவா நாலாவது நபரா வந்து இறங்கிட்டார். और यहोशुआ चौथा इंसान बनकर उतरा है அவங்க யோசுவாவின் மடியில விழுந்துட்டாங்க. और वो यहोशुआ के उस गोद में गिर गए। அவங்க உங்க இன்னைக்கு பிரச்சனை துடிச்சிட்டு இருக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு. आज समस्या आपको जकड़ता உங்க होगा சுத்தி இருக்கும் பிரச்சனை. और आपके चारों ओर समस्या ஐயோ होंगे பிரச்சனையில விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. और समस्या में गिर गया ऐसा मत सोचो। நீங்க விழும்போது और जब आप गिरते हो பிரச்சனையில விழ மாட்டீங்க. आप समस्या में नहीं गिरोगे யோசுவாவுடைய மடியில விழுவீங்க. நீங்க और यहोशुआ के गोद में गिरोगे। நீங்க அவருடைய மடியில விழுவீங்க. आप उसके गोद में गिरोगे அக்கினி உங்களை தொட முடியாது. और अग्नि आपको छू नहीं அவர் सकती। நாலாவது நபர் அவங்களோட கூட वो இருப்பார். चौथा इंसान बनकर आपके உங்க साथ வீட்ல நீங்க रहेगा। மூணு பேர் இருக்கீங்களா? आपके घर में 3 जन हो நாலாவது நபரா கர்த்தர் இறங்கி வருவார். और चौथा इंसान बनकर परमेश्वर உங்க வீட்ல उतर ரெண்டு பேர் आएगा। இருக்கீங்களா? और आपके घर में 2 हो அவர் மூணாவது பேரா வருவார். और तीसरा व्यक्ति बनकर நீங்க वो ஒரு आएगा। ஆளுதான் இருக்கீங்களா? आप एक ही हो क्या? அவர் உங்க கூடவே இருப்பார். वो आपके साथ ही होगा உங்க குடும்பத்துல இன்னொரு நபரா இறங்கி और வருவார். आपके परिवार में एक और व्यक्ति बनकर அவர் आएगा। இறங்கி வரும்போது और जब उतर कर आता है இந்த மூணு பேர் மத்தியில அவர் நாலாவது நபரா இறங்கி ये வந்தார். तीनों के बीच में चौथा इंसान बनकर நாலாவது आया। அல்பபெட் என்னது? और चौथा अक्षर क्या है? தைலத்து. वो दैलत है। தைலத்துன்னு அர்த்தம் என்ன? दैलत का मतलब क्या है? வாசல். एक द्वार है। இந்த மூணு பேர் அக்கினியில விழும்போது और ये तीनों आग के अंदर गिरते समय அவங்களுக்கு ஒரு வாசலே கர்த்தர் திறந்துட்டாரு. और उनके लिए एक द्वार खोल दिया அந்த उसने। வாசலை திறக்கும் போது और वो द्वार को खोलते அவங்க ही அக்கினிக்குள்ள விழல, वो अग्नि में नहीं गिरे, அவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. वो दूसरे एक संसार में गिरे। நம்ம இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, और विज्ञान में कहते हैं அது என்ன சொல்லுவாங்க, இந்த பழைய வருஷத்துக்குள்ள போறதுக்கு கொண்டு போவாங்கல்ல, டைம் மெஷின். और टाइम मशीन होता है। டைம் மெஷினை பத்தி நிறைய பேசுவாங்க. और टाइम मशीन के बारे में बहुत से लोग चर्चा करते நீங்க हैं। கடந்த காலத்துக்கு போகலாம், और जो भूतकाल में जा सकते हो நடக்கக்கூடிய காலத்துக்கு போகலாம், और भविष्य में जा सकते हो எதிர்காலத்துக்கு போகலாம். और भविष्य में आप जा सकते हो। அந்த மிஷின்ல போய் உட்கார்ந்தா போதும், और वो मशीन में बैठेंगे तो काफी है। நம்ம அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சா போதும். हम उस द्वार में प्रवेश करेंगे तो काफी है। யோசுவா தான் நம்மளுக்கு டைம் மெஷின் और பண்றாரு. यहोशुआ हमारा टाइम मशीन है। நீங்க அந்த வாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா आप उस द्वार के अंदर आ गए அவர் तो உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிருவாரு. उसे अब वो आपको दूसरे दुनिया में அவர் ले உங்களை जाएगा। பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிருவார். स्वर्ग के राज्य में लेकर அந்த जाएगा மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு और போயிருவார். महापवित्र स्थान में ले जाएगा। அங்க இந்த உலகத்தின் அக்கினி ஒண்ணும் செய்ய முடியாது. और वहाँ पर ये संसार की अग्नि आपको कुछ नहीं இந்த कर மூணு सकती। பேர் அக்கினி தீச்சூழல் விழும்போது ये तीनों आग के भट्टी में गिरते समय நாலாவது நபரா கர்த்தர் இருந்தார். और चौथा व्यक्ति बनकर தேவன் परमेश्वर இன்னைக்கு था। நம்மத்தில் அப்படிப்பட்ட செயலை செய்ய और முடியும். परमेश्वर आज हमारे बीच में वैसे क्रिया कर யாராவது सकता है। அக்கினியில விழுந்து பிழைச்சவங்க இருக்காங்களா? और कोई आग में गिरे और बचे ऐसा है क्या? பைபிள்ல யாருக்குமே நடக்காத காரியத்தை இந்த மூணு பேருக்கு செய்து और கொடுத்தார். कला में किसी के साथ नहीं हुआ, ऐसे 3 लोगों के साथ हुआ है। தேவனை அறிந்த ஜனங்கள் परमेश्वर को जो लोग जानते அவர்கள் हैं பலத்திருப்பார்கள், वो बलवान होंगे அவர்கள் பலத்த செய்களை செய்வார்கள். और वो बलवान क्रिया करेंगे। இந்த மூன்று பேர் மூலமா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ये तीनों के द्वारा एक बहुत बड़ा अद्भुत हुआ இவங்க है। கர்த்தரை அறிந்த ஜனங்கள். ये परमेश्वर को जानने இந்த वाले लोग மூன்று பேரும் கர்த்தர் அறிந்ததுனால हैं। ये तीनों परमेश्वर को जाने इस कारण கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर ने महान चीजें
चीज को किया। ஹalleluya. हालेलुया। இன்னொரு காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? एक और चीज क्या हुआ? பாருங்க வாசிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் और हम पढ़ेंगे दानियल 3रा अध्याय 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29 को पढ़ेंगे। ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்கதாக தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பாருங்க இங்க நேபுகாத்நேசர் ஒரு காரியத்தை செய்றாரு. और नेबुकदनेस्सर एक चीज करता है। இந்த அற்புதத்தை பார்த்த உடனே इस अद्भुत को देखते ही இந்த மூன்று பேர் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் ये तीनों ने जो क्रिया किया इस कारण திரும்பவும் ஒரு லெட்டர் எழுதுறான். एक और खत लिखता है 127 தேசத்துக்கு எழுதுறான். और 127 देश को लिखता है அவங்க மொழியில எழுதுறான். और उनके भाषाओं में लिखता है। ஷாத்ராக் ஆபேத்நேகோ இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ और शाद्राक मेशक और आबेदनेगो இவங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி எழுத அனுப்பினார். और इनका परमेश्वर सच्चा परमेश्वर है। ஒரே நாள்ல और एक ही दिन में உலகமெங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. और संसार भर में परमेश्वर का नाम फैल गया। ஒரு ஆட்டின் இரத்தத்துக்கு கீழே இருந்த அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ एक मेमने के लहू के नीचे जो शाद्राक मेशक இவங்க आबेदनेगो மூலமா கர்த்தர் உலகமெங்கும் தன்னுடைய நாமத்தை கொண்டு போக और முடியுமானால் इनके द्वारा पूरे संसार भर में नाम को फैला सकता है। இவங்க செய்த ஒரே ஒரு காரியம் और इन्होंने एक ही चीज किया இவங்க है। வணங்கின தேவனை அறிந்தார்கள். और ये जो परमेश्वर को नमन करते थे वो जानते थे। They knew who their God was. और वो जानते थे कि वो परमेश्वर कौन है। அந்த தேவனை அறிந்ததனால और वो परमेश्वर को जाना इस कारण இவங்க மூலமா கர்த்தர் உலகமெங்கும் தன்னுடைய நாமத்தை और மகிமைப்படுத்தினார். इनके द्वारा परमेश्वर संसार भर में अपने नाम को எல்லா फैलाया மொழியில் உள்ள ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். और सारे भाषाओं के लोग जान இந்த लिए ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கடவுள் தான் உண்மையான கடவுள்பா. ये शाद्राक मेशक आबेदनेगो इनका परमेश्वर सच्चा है। இப்படிப்பட்ட ரட்சிப்பை வேற யாரும் கொடுக்கிறது கிடையாது. और ऐसा एक उद्धार कोई और नहीं देता। இப்படிப்பட்ட விடுதலை வேற யாரும் செய்ய முடியாது. और ऐसा छुटकारा कोई और कर नहीं இவங்க सकता। தேவன் தான் உண்மையான தேவன். और इनका परमेश्वर ही सच्चा இவங்க है। இந்த தேவனுக்கு ரொம்ப யாராவது பேசுனீங்க और इनके खुदा के विरुद्ध में किसी ने बोला அவங்க துண்டிக்கப்படுவார்கள். और वो टुकड़े टुकड़े किए தேவன் जाएंगे। இந்த மூணு பேர் மூலமா முழு உலகத்துக்குள்ளேயும் கர்த்தர் நாமத்தை கொண்டு और போனார். इन तीनों के द्वारा पूरे संसार भर में लेकर गया उसके சூரியன் नाम को। உதிக்கும் திசை தொடங்கி और सूरज जहाँ से उगता है அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் और जहाँ पर वो अस्ताचल होता है பிரஜாதிகளுக்கு பிரஜாதிகளுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமையாக இருந்தது. और निजात के बीच में परमेश्वर का नाम महिमा पाया है। ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் மூலமா இப்படி செய்தார்னா एक शाद्राक मेशक और आबेदनेगो के द्वारा ऐसा कर நம்ம सकता है மூலமா तो। அதுக்கு மேல செய்வார். और हमारे द्वारा उससे भी बढ़कर करेगा। அவங்க மூலமா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போனாரானா और उनके द्वारा उसके नाम को लेकर गया तो நம்ம மூலமா யோசுவாவின் நாமம் மகிமைப்படும். और हमारे द्वारा भी यहोशुआ का नाम महिमा पाएगा। அவர் நம் மூலமா மகிமைப்படுவார். वो हमारे द्वारा महिमा पाएगा। சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி और सूरज जहाँ से उगता है அது அஸ்தமிக்கும் திசை और வரைக்கும் वो डूबने तक கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर का नाम महिमा पाएगा। நம்ம பேர் கர்த்தருடைய நாமத்துல இருக்கும். அது और अपना नाम परमेश्वर के नाम के अंदर होगा। எத்தனை பேர் விசுவாசிங்க உங்க பேர் பைபிள்ல இருக்குன்னு சொல்லி? और कितने लोग विश्वास करते हो कि आपका नाम कलाम में है? என் பேர் பைபிள்ல இருக்குது. मेरा नाम कलाम के अंदर है। நம்ம நினைப்போம் என் பேர் பைபிள் பேர் இல்லையே. और हम सोचते रहेंगे मेरा नाम कलाम का नाम नहीं நம்ம है। என் பேர் நட்ராஜன்ல. मेरा नाम तो नटराज है। நட்ராஜன் பேருங்க பைபிள்ல எங்க और இருக்கு? नटराजन नाम कलाम में कहाँ पर है? ஆல்பர்ட்ல என் பேரு. एल्बर्ट मेरा नाम है। ஆல்பர்ட் பேர் இங்க எங்க இருக்கு பைபிள்ல? और एल्बर्ट का नाम यहाँ पर कलाम में कहाँ पर है? ஆனா நம்ம பேர் பைபிள்ல இருக்கும். पर अपना नाम कलाम के अंदर होगा 100% இருக்கும். और वो 100% ஏன்னா होगा। நம்ம மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. कि अपना द्वारा परमेश्वर का नाम महिमा நம்ம पाती பேர் है। இல்லாம இருக்காது. और अपना नाम नहीं होगा ऐसा ஒவ்வொருத்தர் नहीं। பேரையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். हर एक के नाम को परमेश्वर ने लिखा நம்ம है। தேவன் பெரியவர். अपना परमेश्वर महान है। இந்த காரியம் நடந்ததுனால और ये घटना घटी ஒரு इसलिए பெரிய இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. एक और अद्भुत हुआ है वहाँ பாருங்க पर। 2ஆம் அதிகாரம் और दूसरा अध्याय கடைசி வசனத்தை வாசிங்க. आखिर वचन को पढ़ेंगे। 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். और आखिर वचन को पढ़ेंगे दूसरा अध्याय। ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் தானியேல் ராஜாட்ட வேண்டிக் கொள்றான். அவன் ஆ, சாத்ராக்கையும் ஆ. மேஷாக்கையும் ஆ. ஆபேத் நேகோவையும் ஆ. பாபிலோன் மகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். ஆ. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். எவ்வளவு அருமையான ஒரு தானியேல் பாத்தீங்களா? और कितना अद्भुत है देखिए दानियल। இவன் பொசிஷனை தேடல. और इसने पद
की खोज नहीं की, எனக்கு பெரிய பதவி வேணும்னு சொல்லி நினைக்கல. मुझे एक बड़ा पद चाहिए ऐसा उसने नहीं मांगा, தன் கூட இருக்கிறவங்களுக்காக கேட்டான். अपने साथीदारों को उसने उनके लिए मांगा है। நீங்க நண்பர்களுக்கு நீங்க அந்த ப்ரோவின்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுங்க. और उस राज्य के अंदर मेरे साथीदारों को एक अच्छा स्थान दीजिए, ஒரு விசாரிப்புக்காரனை வைங்க. एक जो पूछताछ करता है वैसा एक पद दीजिए। ராஜா செட் பண்ணிட்டாரு. और राजा ने वैसा सेट कर दिया। ஆனா இப்போ இந்த ஷாத்ராக் மேஷக் பண்ண காரியத்தை நிமித்தம் पर ये शाद्राक मेशक अबेदनेगो जिस चीजों को किया है, இன்னொரு காரியம் நடக்குது. एक और चीज होती है वहां மூணாம் पर। அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. और तीसरा अध्याय के आखिर वचन को पढ़िए। Then the king promoted Shadrach, Then the king promoted Shadrach, Meshach and and Abednego in the province of Babylon. ராஜா என்ன செய்தாராம்? और राजा ने क्या किया? ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு. उन्हें प्रमोशन दिया है। हालेलुया, हालेलुया। நீங்க கேர்ஃபுல்லா பதில் சொன்னீங்கன்னா आप सावधानी से जवाब दोगे, ப்ரமோஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். प्रमोशन थोड़ा सा वहां पर तकलीफ ஆனா होगा, கேர்லெஸ்ஸா பதில் சொன்னீங்கன்னா, और बिना कुछ सोचे आप वहां पर जवाब கர்த்தர் दोगे, விஷயத்துல கேர்லெஸ்ஸா பதில் சொன்னீங்கன்னா, और परमेश्वर के विषय में केयरलेस तरीके से जवाब நீங்க दोगे, கர்த்தரை அறிந்தீர்களானா आप परमेश्वर को यदि जानोगे, ப்ரமோஷன் உங்களுக்கு அல்வா துண்டு மாதிரி. और प्रमोशन आपको वो मिठाई के समान है, கர்த்தர் உங்களுக்கு அப்படியே ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. और परमेश्वर आपको पद में वहां पर एक उन्नति को உங்களுக்கு देते रहेगा। விரோதமாக நிறைய பேர் எந்திப்பாங்க. आपके विरुद्ध में बहुत से लोग खड़े होंगे, ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வைத்துக்கிட்டே இருப்பாரு. पर उनके नजरों के सामने परमेश्वर आपको ऊंचा उठाते நம்ம रहेगा। இவனுக்கு விரோதமா நம்ம பண்ணணும், और इसके विरुद्ध में हमने किया, ஆனா கர்த்தர் இவனை உயர்த்திக்கிட்டுலாம் இருக்காரு. पर परमेश्वर तो इन्हें और ऊंचा उठाता நம்ம है। தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன். अपना परमेश्वर हमें ऊंचा उठाता है, ப்ரமோஷன் பக்கா, और प्रमोशन पक्का है, கண்டிப்பா ப்ரமோஷன் தான். और जरूर प्रमोशन है, நம்மளுடைய வாழ்க்கையில ப்ரமோஷன் இல்லாம இருக்காது. और अपने जीवन में प्रमोशन के बगैर नहीं होगा நம்மளுடைய ऐसा। சரீர அந்த பிசிக்கல் பிளெஸிங்லயும் ப்ரமோஷன் உண்டு, और शारीरिक रूप में भी वहाँ पर आशीष होगा, ஆவிக்குரிய ப்ரமோஷனும் நம்மளுக்கு உண்டு. और आत्मिक तौर से भी वहाँ पर आशीष होगा, ரெண்டு காரியத்துக்கு அவர் கர்த்தர் ப்ரமோஷன் பண்ணிட்டே இருப்பாரு. और दोनों चीजों में परमेश्वर वहाँ पर प्रमोशन देते நம்ம रहेगा। நினைப்போம் हम सोचेंगे நாங்கெல்லாம் ரிட்டையர் கேஸ், हम जो रिटायर केस है, எங்களுக்கு எங்கோடி இந்த ப்ரமோஷன். हमें कौन सा प्रमोशन? ஆனா கர்த்தரை அறிந்தவர்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளாய்ட்டிங் செய்வாங்க. पर परमेश्वर को जो जानते हैं वो अचंभित चीजों को करेगा, கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரமோஷன் உண்டு. और जरूर प्रमोशन मिलेगा, அது எப்படி நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, और वो कैसे होगा वो हम नहीं ஆனா जानेंगे, கர்த்தர் அறிந்திருக்கிறார். पर परमेश्वर जानता நம்ம है। நினைப்பாங்க நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு, और हम सोचेंगे हमें प्रमोशन मिल चुका है, இப்படியும் ப்ரமோஷன் நடக்குமா? और ऐसे भी होगा क्या प्रमोशन? கண்டிப்பா கர்த்தர் ப்ரமோஷன் वो கொடுப்பார். जरूर होगा। நம்ம கர்த்தரை அறிந்தவர்கள், हम परमेश्वर को जानते हैं, நம்ம அவரை அறிந்ததுனால हमने उसे जाना है इसलिए, அவருடைய ஜனங்கள் பலத்திருப்பார்கள், और उसके लोग बलवान होंगे, அவர்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और वो सामर्थ भरे क्रियाओं को அந்த करेंगे, செய்கைகளை ஜனங்கள் பார்ப்பாங்க. और उस क्रियाओं को लोग देखेंगे, நம்ம மூலமா உலகமெங்கும் கர்த்தருடைய நாமம் பரவும், और हमारे द्वारा पूरे संसार भर में परमेश्वर का नाम फैलेगा, 200% நடக்கும். और 200% होगा वो। நம்ம மூலமா நடக்காம வேற யார் மூலமா நடக்க போகுது? और हमारे द्वारा होगा नहीं तो किसी और के द्वारा क्या होगा? நம்ம தேவனை அறிந்தவர்கள், हम परमेश्वर को जानते हैं, அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். और वो हमें जानता है, அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், वो हमें बल देता है, பலத்த செய்கைகளை செய்வதற்கு. और अब सामर्थ भरे क्रियाओं को करने இந்த के लिए। பைபிள்ல நடக்காத காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். और एक कलाम में जो नहीं हुआ है ऐसी चीजों को परमेश्वर करेगा। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, என்னை விசுவாசிக்கிறவன் और जो मुझ पर भरोसा करता है, நான் செய்த காரியத்தையும் செய்வான், और मैं जो क्रियाओं को किया मैं वो भी இதை விட करेगा, அதிகமான காரியத்தை செய்வான் और சொல்லி, इससे भी ज्यादा करेगा। அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். वो जो असली நம்ம ट्रांसलेशन, அதிகமான காரியத்தை செய்வோம், அவர் செய்ததையும் செய்வோம், हम वो उसने जो किया वो भी करेंगे, அதிகமாகவும் செய்வோம். और उससे ज्यादा करेंगे। ஆனா நம்ம டிரான்ஸ்லேஷன்ல என்ன எழுதி இருக்குது? पर हमारे भाषांतर में क्या दिया है? என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ और मुझ पर जो विश्वास करता நான் है, செய்த செயலையும் செய்வான், और मैं जो क्रियाओं को किया वो भी இதை करेगा, பார்க்கிலும் மேலான காரியத்தை और செய்வான். इससे भी बढ़कर करेगा, நம்ம மேலான காரியத்தை और செய்யக்கூடியவங்க, इससे भी बड़े चीजों को करेंगे। நம்ம அற்புதத்தை செய்யக்கூடியவங்க. हम अद्भुत को करने वाले लोग நம்ம हैं। கையை உயர்த்தினால் हमने हाथ को उठाया, அங்க அற்புதம் நடக்கும். वहाँ पर अद्भुत होगा। கர்த்தர் உயர்த்தி தருகிற தேவன். परमेश्वर ऊंचा उठाता கர்த்தர் है, நம்ம மூலமா பலத்த செய்களை और செய்வார். परमेश्वर हमारे द्वारा सामर्थ भरी चीजों அவரால் को करता கூடாத है, காரியம் ஒன்றுமே और இல்லை. उससे नामुमकिन ऐसा कुछ भी நம்ம नहीं। செய்யக்கூடியது हमें केवल एक चीज அவர் करना है, யாருன்னு அறிந்தா போதும். वो कौन है करके हमें जानना है, அவர் எப்படிப்பட்டவர், वो कैसा है, அவர் எப்படிப்பட்ட செய்கை செய்கிறவர், और वो कैसे क्रियाओं को किया இதை है। நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா इसे हमने जान लिया तो நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். कुछ और करने की जरूरत அவர்
அறிந்துகிட்டே இருங்க. उसके बारे में जानते रहिए கர்த்தர் உங்களுக்கு பலத்த செய் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். और आपके चारों ओर वैसे क्रिया होते ही நீங்க रहेंगे நீங்க நீங்க அத கவனிக்க வேண்டிய அவசியமே இல்ல. और उससे गौर करना ध्यान देने से அது जरूरत नहीं, நடந்துகிட்டே இருக்கும். वो अपने आप होते ही रहेंगे கர்த்தர் மகிமைப்படுவார். और परमेश्वर महिमा முழு पाएगा। உலகத்திலேயும் और पूरे संसार में இந்த சின்ன கூட்டத்தின் மூலமா பலத்த செய்யணும். और ये छोटी सी झुंड को लेकर परमेश्वर सामर्थ भरे चीजों को हालेलुया। करे। हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நிச்சயமா और ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष நம்ம करेगा। அப்படியே தலையில் தாழ்த்தி ஜெபிப்போமா? हम ऐसे सरों को झुकाकर प्रार्थना, நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து हम परमेश्वर के हाथ में सौंप कर கர்த்தர் நோக்கி நம்ம பார்க்கலாம். हम परमेश्वर की ओर देखेंगे। நம்ம தேவன் பெரியவர். अपना परमेश्वर महान है, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर से नामुमकिन ऐसा कुछ भी नहीं। நம்ம கண்ணுல மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, हम पर आंखों को बंद कर प्रार्थना करेंगे, हे पिता நான் உம்மை இன்னும் அறியணும், मैं आपको और जानना है இன்னும் உம்மை புரிந்து கொள்ளணும். और भी आपके बारे में जानना நீர் है। யாருன்னு நான் அறியணும். आप कौन है करके जानना என் है। மனக்கண்களை திறந்து தாங்க. मेरे मन के आंखों को खोल दीजिए எனக்கு வெளிப்பாட்டை தாங்க. और प्रकाश को दीजिए। கர்த்தர் சீஷர்களை பார்த்து கேட்டார், चेलों को देखकर परमेश्वर ने पूछा, மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? और मनुष्य का पुत्र जो है वो मुझे क्या कहते हैं? எல்லாம் விதவிதமா சொன்னாங்க. और सबने भिन्न भिन्न रूप से நீங்க बताया। என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது और आप क्या बात जानते हो? பேதுரு எழுந்திருந்து சொன்னார், और पतरस उठ कर நீர் बोला, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று और சொன்னார். जीवित परमेश्वर के पुत्र मसीह आप हो। அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டான். और उसने मसीह को जान அவன் लिया யெகோஷுவா யார் என்று அறிந்து கொண்டான். और उसने जान लिया वो यहोशुआ कौन है அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டான். और वो परमेश्वर का पुत्र है करके जान लिया। கர்த்தர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, और मांस और लहू ने प्रकट नहीं किया, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். और स्वर्ग पर जो पिता है उसी ने प्रकट நம்ம किया அவரை है। நோக்கி பார்ப்போம். हम उसके और देखेंगे। கர்த்தாவே, உம்மை பற்றி அறிகிற அறிவு எனக்கு இன்னும் தாங்கப்பா. हे पिता आपके बारे में जानकारी और मुझे दीजिए என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. और मुझे आशीष कीजिए करके அவர் நம்முடைய मांगेंगे। மனக்கண்களை திறக்கிற தேவன். वो हमारे मन के आंखों को खोलता है। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं யெகோஷுவா மேசே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். और यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே, எங்க மூலமா பேய்களோடு பேசினீர், அதற்காக நன்றி. और हमारे साथ अपने बातें की इसके लिए धन्यवाद நீர் நம்முடைய प्रभु। பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. आप अपने बच्चों को आशीष कीजिए ஒவ்வொருத்தரும் அதிகமாக அறிய நீர் உதவி செய்யும். और अधिक तौर से लोग जानने के लिए आप मदद உம்மை कीजिए அறிந்த ஜனங்கள் பலத்த செய்கைகளை செய்வார்கள். और आपको जो लोग जानते हैं वो बलवान क्रिया करेंगे ஒவ்வொருத்தர் மூலமா பலத்த செய்கை நடக்கட்டும். और हर एक के द्वारा सामत भरे की चीजें ஒரு होने ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக दें। एक शाद्राक मेशक और आबेदनेगो के முழு जैसे உலகத்தில் உம்முடைய நாம மகிமைப்பட்டது. और पूरे संसार भर में आपके नाम की महिमा हुई। அதே போல கர்த்தாவே, और वैसे ही परमेश्वर எங்க மூலமா இங்க ஒவ்வொருத்தர் மூலமாக और हमारे द्वारा और हमारे के द्वारा உம்முடைய நாமம் உலகம் எங்கும் மகிமைப்பட வேண்டும் और அப்பா. आपकी नाम पूरे संसार भर में महिमा पाए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष எங்களை कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथ में सौंपते துதி हैं। கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा आप ही को देते हैं। மீட்பரும் இரட்சகருமாகிய परमेश्वर उद्धार करता है। யெகோஷுவா மேசே நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते जीवित पिता, ஆமென். आमीन। Praise God. Hallelujah. हालेलुया।